This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருக்குறளின் அறத்துப்பாலை முடித்து விட்டேன், பொருட்பாலுக்கு புகுந்து விட்டேன். வைரமுத்து நெகிழ்ச்சி. திருக்குறளின் அறத்துப்பாலுக்கு உரை எழுதியுள்ள கவி பேரரசு வைரமுத்து தற்பொழுது பொருட்பாலுக்கு எழுதி வருகிறார். திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகிய 3 இயல்கள் உள்ளன. அவற்றிற்கு கவி பேரரசு உரை எழுதி வருகிறார். அந்த வகையில் அவர் அறத்துப்பாலை வெற்றிகரமாக எழுதி முடித்துவிட்டார். இது குறித்து கவி பேரரசு வைரமுத்து தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: உலக தமிழ் உறவுகளை வணக்கம். அறிவித்தபடி திருக்குறள் அறத்துப்பால் உயிரெழுதிவிட்டேன், பொருட்பாலுக்கு புகுந்திருக்கிறேன். கடலை கடப்பதற்கு பருக்குமெரும் பட்டாம்பூச்சியின் பதற்றத்தோடும், கண் தெரியாத தாயொருத்தி தன் மகளுக்கு தலைப்பிரசவம் பார்க்கும் அக்கறையோடும் அச்சத்தோடும் எழுதிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு மலையை சிலை செய்யும் சிற்றுளியின் நம்பிக்கையோடு இயக்குகிறேன். இந்த உரை தமிழின் தலைமுறைக்கு நெருக்கமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழினமே துணைப்புரி, தமிழே அருள்புரி. எழுதி முடிப்பேன் குறள் வரி. நன்றி. இவ்வாறு தனது பதிவில் அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னோட உரை எழுதி முடிச்சதாக சொல்லியிருக்காங்க. இப்போது பொருட்பாலுக்கு புகுந்திருப்பதாகவும் அதை பற்றி எழுத போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் உறவுகளை வணக்கம். அறிவித்தபடி திருக்குறள் அறத்துப்பால் உரை எழுதிவிட்டேன், பொருட்பாலுக்கு புகுந்திருக்கிறேன். கடலை கடப்பதற்கு பருக்குமெரும் பட்டாம்பூச்சியின் பதற்றத்தோடும், கண் தெரியாத தாய் ஒருத்தி தன் மகளுக்கு தலைப்பிரசவம் பார்க்கும் அக்கறையோடும் அச்சத்தோடும் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் என்று அவருடைய வரியில் அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.